Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு இப்போ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ தொடர்ந்து இந்த செஷன் வந்து நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். அண்டு லைவ் வந்துட்டிங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க உங்கள் சைட்லேருந்து. நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கப்பா, கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஹாய் சந்தோஷ். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்குதா, அப்டேட் பண்ணுங்கள். ஹாய் சந்தோஷ். ஓகே, வாய்ஸ் கிளியராக இருக்குது. நம்ம டாபிக் உள்ள போகலாம், கவனிங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான குயிக் ரிவிஷன் பேட்ச் வந்து தமிழ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு ADA 247 வெப்சைட் போய்ட்டு இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம். கூப்பன் கோடு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் NTPCக்கான ரிவிஷன் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் யூஸிங் தட் கூப்பன் கோட். அடுத்தது மெகா தொகுப்பு அப்படிங்கிறது வந்து பேங்க்கு, SSC, ரயில்வே, TNPCக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லா எக்ஸாமுக்கான பேட்சஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த ஒரு பேக் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது போதுமானது, நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, நம்ம செஷனுக்குள்ளே போகலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். sin 2x that is equal to cos 3x minus 45 degree. ஸோ இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்வோம்? சைன் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாமா? 4 குவாட்ரன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது சைன் தீட்டா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா காஸ் 90 மைனஸ் தீட்டாக்கு ஈக்குவல். அப்போ இங்கே தீட்டாவுடைய வேல்யூ வந்து 2xன்னு வச்சுக்கோங்க. அப்போ சைன் 2x அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா காஸ் 90 மைனஸ் 2x அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 3x minus 45 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த காஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வருது? 90 minus 2x that is equal to 3x minus 45 அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போங்க, நம்பர் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வாங்க. அப்போ என்ன வருதுன்னா 5x that is equal to 135. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 5யும் 135 என்ன வருது? 2 times 5 7 times 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 27 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 27 டிகிரி. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் tan x that is equal to cot 45 degree plus 2x then what is the value of x? Then what is the value of x? ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஓகே, இந்த கொஷின் வந்து அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போதைக்கு வேண்டாம், இது வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 5. இஃப் secant 3x is equal to cosecant 4x minus 35 degree then what is the value of x? ஸோ secant theta அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? secant theta that is equal to cosecant 90 minus theta அப்படின்னு எழுதலாமா? secant theta அப்படின்னா cosecant 90 minus theta அப்படின்னு எழுதலாம். ஸோ சிமிலர்லி ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படியோ அது போல தான் இதுவும். cosecant 90 minus 3x that is equal to cosecant 4x minus 35. ஸோ இப்போ cosecant கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருதுன்னா 90 minus 3x that is equal to 4x minus 35. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வருதுன்னா உங்களுக்கு 7x that is equal to 90 plus 35 என்ன வருது உங்களுக்கு? 125 அப்படின்னு வருமா? ஸோ அப்போது 7யும் 125 நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 17.8 அப்படின்னு கிடைக்கும். 7யும் 125 கேன்சல் பண்ணால் 17.8 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 17.8 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கைஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். So next one,
கொஷின் நம்பர் 6. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். sin ஸ்கொயர் 24 இருக்கா, sin ஸ்கொயர் 24. இப்போ sin ஸ்கொயர் தீட்டா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா cos ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதையும் நீங்கள் cos ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா 90ல் 24 போச்சுன்னா என்ன வரும், 66 வருமா. அப்போ cos ஸ்கொயர் 66. 90ல் இந்த தீட்டா வேல்யூ 24 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது 66 வரும். ப்ளஸ் 90ல் இந்த 66 கழிச்சு உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 24 வரும். அப்போ cos ஸ்கொயர் 24 டிகிரி டிவைட் பை டினாமினேட்டில் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வராதிங்க, அப்படி வச்சுக்கோங்க. cos ஸ்கொயர் 24 இன்ட்டு cos ஸ்கொயர் 66. ஸோ ப்ளஸ் இங்கே என்ன வருதுன்னா sin ஸ்கொயர் 61. ஸோ அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க sin ஸ்கொயர் 61. ஸோ இங்கே sin 29 இருக்கு இல்லையா, sin தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு cos 90 மைனஸ் தீட்டாவா ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் sin 29 அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cos 90 மைனஸ் 29 அப்படின்னு எடுக்கிறேன், விச் மீன்ஸ் cos 61 அப்படின்னு கிடைக்கும் ஒன்ஸ் அகைன். ஸோ அப்போ இது cos 61 இன்ட்டு cos 61 இது எப்படி எழுதலாம், cos ஸ்கொயர் 61 எழுதலாமா, cos ஸ்கொயர் 61 ப்ளஸ் sin ஸ்கொயர் 61. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு வரும் அதுக்கான வேல்யூ. அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இதுக்கான வேல்யூ என்ன வரும் 1 அப்படின்னு வரும். ஸோ 1 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2. ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கா எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கொஷின் போகலாமா, அப்டேட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். cot ஸ்கொயர் 62 மைனஸ் secant ஸ்கொயர் 28 ப்ளஸ் cosecant ஸ்கொயர் 30 கொடுத்துருக்காங்க. cosecant ஸ்கொயர் 30க்கான வேல்யூ என்ன அப்படின்னா 2. cosecant 30க்கான வேல்யூ என்ன 2. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. tan 60க்கான வேல்யூ என்ன உங்களுக்கு √3. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், cot ஸ்கொயர் 62 மைனஸ் secant ஸ்கொயர் 28 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா cot ஸ்கொயர் 62 மைனஸ் secant ஸ்கொயர் 28. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன -1 ஆஸ் பர் த ஃபார்முலா. இதுக்கான வேல்யூ -1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ 7ல் 1 போச்சு அப்படின்னா என்ன வருது 6. ஸோ 7ல் 1 போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு 6 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 8. ரொம்ப சிம்பிளான கொஷின். குரூப் டி லெவலில் இந்த லெவல் தான் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின் தான் கேட்குறாங்க சரியா. குரூப் டிக்கு இந்த லெவல் கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள், sin 18 டிகிரி மைனஸ் cos 72 டிகிரி. ஸோ cos 72 இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி எழுதலாம், cos தீட்டா அப்படிங்கிற sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். 90 மைனஸ் தீட்டா அப்போ என்ன வருது sin 18 டிகிரி மைனஸ் cos 72ங்கிறது எப்படி எழுதலாம் sin 90 மைனஸ் 72 அப்படின்னு எழுதலாம். அப்போ sin 18 டிகிரி மைனஸ் sin 18 டிகிரி அப்படின்னு வரும். sin 18 கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட் என்ன வருது 1 மைனஸ் 1. ஸோ 0 அப்படின்னு வருமா. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு 0. ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். 0ங்கிறது சரியான ஆன்சர். அப்போ என்ன அர்த்தம்னா cos 72 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் sin 18க்கு ஈக்குவல். cos 72ங்கிறதும் இங்கே என்ன இருக்குது
72 இருக்கா? ஸோ இந்த 90ல் 72 போச்சுன்னா என்ன வருது? 90 மைனஸ் 72 18 வருதா? ஸோ 72 வர இடத்துல 18 sin 18 அப்படின்னு எடுத்துக்கணும். cos 72ங்கிற இடத்துல sin 18, sin 18ங்கிற இடத்துல cos 72. இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 90 வரணும். அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் தீஸ் டூ நம்பர் 90. அப்போ இங்கே காசு இங்கே சைன் எப்படி வேணாலும் இடம் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். காஸ் தீட்டாக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டாக்கான வேல்யூ என்ன? காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா என்ன? பெர்பெண்டிகுலர் பை ஹைபோடெனஸா? சாரி, பேஸ் பை ஹைபோடெனஸா? பேஸ் பை ஹைபோடெனஸ். இது வந்து காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4, ஹைபோடெனஸ் வந்து என்ன? 5. அப்போ 4/5. அப்போ இதில் பேஸ் எது? இதுதான் பேஸு. இது வந்து என்ன? 5. அப்போ இந்த ஹைட் வந்து என்னவாக இருக்கும்? பெர்பெண்டிகுலர் வந்து என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 3. ஸோ எப்படி 3 அப்படின்னா பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 5 ஸ்கொயர் minus 4 ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள். யூ வில் கெட் பெர்பெண்டிகுலர் வேல்யூ. சரிங்களா? அப்போ என்ன வருது? 25 minus 16 that is equal to √9. √9 உடைய வேல்யூ என்ன? 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல 3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். பித்தாஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இதில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சைன் தீட்டாக்கான வேல்யூ என்ன? 3/5 பெர்பெண்டிகுலர் பை ஹைபோடெனஸ் 3/5. அடுத்தது வேறு என்ன இருக்குது? சைன் காஸ் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாக்கான வேல்யூ எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்ன வருது உங்களுக்கு? 3/5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. காஸ் தீட்டாக்கான வேல்யூ 4/5 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கான வேல்யூ என்ன? 4/5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டாக்கான வேல்யூ 3/5. ஸோ இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ சிம்பிளை பண்ணிட்டு சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு. (84/125) கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து 9/25. இங்கே என்ன வருது? 4/5 ப்ளஸ் 16/25 இன்ட்டு 3/5. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் வந்து 25. ஸோ எல்சிஎம் இல்லை, மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் எடுக்கக்கூடாது, ப்ளஸில் இருந்தால் தான் எல்சிஎம் எடுக்கணும். இங்கே மல்டிபிள் இருக்குது, அதனால் மல்டிப்ளை பண்ணணும். 25 × 5 5 125. 9 × 4 36. இங்கே என்ன வரும்? 125. நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 30 + 18 48. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 84/125 வருதுங்களா? 84/125 சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஸோ கவனிங்க, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 10. ஸோ 10th கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 35 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 55 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 80 டிகிரி. இதுக்கான வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிடலாம் நம்ம. sin ஸ்கொயர் 18 இருக்கா? இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos ஸ்கொயர் 90 - 80 அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி sin ஸ்கொயர் 55 இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos ஸ்கொயர் 90 - 55 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது ரிமைனிங் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்தது என்ன வேணும்? இங்கே sin ஸ்கொயர் 10 டிகிரி இருக்குது, அதை அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் sin ஸ்கொயர் 35 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 45 டிகிரி. 90ல் 55 போச்சுன்னா என்ன வருது உங்களுக்கு? 35 ப்ளஸ் cos ஸ்கொயர் 35 டிகிரி ப்ளஸ் 90ல் 80 போச்சுன்னா என்ன? 10. அப்போ cos ஸ்கொயர் 10 டிகிரி. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ரெண்டுத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். sin ஸ்கொயர் 10 டிகிரி ப்ளஸ் cos ஸ்கொயர் 10 டிகிரி. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா, அதுக்கான வேல்யூ என்ன? 1.
ரெண்டுத்துக்குமான வேல்யூ என்ன 1. அதே மாதிரி sin ஸ்கொயர் 35 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 35 டிகிரி இதுக்கான வேல்யூ என்ன 1, அதுக்கான வேல்யூ 1. இப்போ sin ஸ்கொயர் 45க்கான வேல்யூ என்ன, sin 45க்கான வேல்யூ என்ன பாருங்கள் 1/√2 sin 45க்கான வேல்யூ என்ன 1/√2. இங்கே பவரில் வந்து ஸ்கொயர் இருக்குது, அதனால் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 1/2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 1 + 1 + ½ என்ன வருது 1 + 1 + ½ என்ன வரும் 2.5 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2.5. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், கொஷின் நம்பர் 11. 11th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். sin a + b = √3/2. sin a + b that is equal to √3/2 tan. ஸோ அடுத்தது இங்கே எடுத்துக்கிறேன் tan a - b that is equal to 1/√3. ஸோ நல்லா கவனிங்க, சைனுடைய என்ன வேல்யூ வந்து √3/2, சைனுடைய என்ன ஆங்கிள் வந்து √3/2. டேபிள் வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். சைனுடைய என்ன ஆங்கிள் வந்து √3/2 60 டிகிரி, sin 60 that is equal to √3/2. அதே மாதிரி டேனுடைய என்ன ஆங்கிள் வந்து 1/√3 அப்படின்னு வரும் 30 டிகிரி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா a + bக்கான வேல்யூ வந்து 16 எடுத்துக்கோங்க. a + b = 60, a - b = 30. பிகாஸ் இவங்க என்ன கேட்குறாங்க 2a + 3bக்கான வேல்யூ கேட்குறாங்க. அப்போ a + b = 60ங்கிறது ஈக்குவேஷன் 1, a - b that is equal to 30ங்கிறது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா bb கேன்சல் ஆயிரும். a + a வந்து என்ன வருது 2a that is equal to என்ன வருது ஆட் பண்ணால் 90. அப்போ a உடைய வேல்யூ என்ன 45, a உடைய வேல்யூ வந்து 45. ஸோ அதே மாதிரி a உடைய வேல்யூ 45ன்றதை இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 45 - b that is equal to 30. அப்போ 30 இந்த சைடையும் b அந்த சைடை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் b is equal to 45 - 30. ஸோ அப்போ b is equal to 15 டிகிரி, b வந்து 15 டிகிரி, ஏங்கிறது 45 டிகிரி. இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு வந்து இப்போ கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணோம். கொஸ்டினில் என்ன இருக்குது 2 of 45 + 3 of 15 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள் 2 × 45 90 டிகிரி ப்ளஸ் 3 × 15 என்ன 45. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 135. ஸோ அப்போது இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 135ன்றது சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ 135 அப்படின்னு எல்லாருக்கும் வந்ததுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். 135 வந்ததுங்களா எல்லாருக்கும்? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 12. if 4 tan theta is equal to 3, if 4 tan theta is equal to 3 என்னென்னா இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் tan உடைய வேல்யூ கண்டுபிடிச்சலாம். நம்ம 4 tan theta is equal to 3 அப்போ tan theta that is equal to 3/4, tan theta that is equal to 3/4. அதோட tan theta அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா perpendicular by base அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பெர்பெண்டிகுலருடைய வேல்யூ 3, பேஸுடைய வேல்யூ 4. அப்போ கண்டிப்பாக இந்த ஹைப்போடெனஸுடைய வேல்யூ என்ன வரும் 5 தான் வரணும். நீங்கள் பித்தாஸ் தியரம் அப்ளை பண்ணி பாருங்கள். 3² + 4² that is equal to வாட் ஸ்கொயர். அப்போ என்ன வருது 9 + 16 that is equal to வாட் ஸ்கொயர். அப்போது கொஷின் மார்க் that is equal to என்ன வருது 5 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட்டுக்கு எடுத்திங்க அப்படின்னா 5 அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 5. ஹைப்போடெனஸ் வேல்யூ என்ன 5. ஸோ இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் 3, 4, 5 இருக்கா, இந்த 3 நம்பரை வச்சுக்கிட்டு sin தீட்டாக்கான ரேஷியோ என்ன வரும், காஸ் தீட்டாக்கான ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். sin தீட்டா that is equal to 3/5, காஸ் தீட்டா that is equal to 4/5. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, கொஸ்டினில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போது கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். அப்போ 5 × sin தீட்டாக்கான வேல்யூ 3/5 - 3 × காஸ் தீட்டாக்கான வேல்யூ என்னப்பா 4/5. ஸோ டிவைடட் பை 5 × sin தீட்டாக்கான வேல்யூ என்ன 3/5 ப்ளஸ் 3 × காஸ் தீட்டாக்கான வேல்யூ 4/5. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள், 5, 5 கேன்சல் ஆயிருமா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 5, 5 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு 3 மைனஸ் இங்கே என்ன வருது பாருங்கள் 12/5, 3 - 12/5 டிவைட் பை 3 + 1 செகண்ட்ப்பா, இங்கே 12 வராது 15, சாரி இங்கே வந்து 12 வராது பிகாஸ் இங்கே 3 +
4/5 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 12 வச்சுக்கோங்க. 3 இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, ஏன்னா மல்டிபிள் தான் இருக்குங்க. ஸோ அப்போ என்ன வருது 12/5. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக பார்த்தா 15 + 12 27/5. இது வந்து 15ல் 12 போச்சு அப்படின்னா 3/5. ஸோ 5 கேன்சல் ஆயிரும், 3/27 வரும். 3யும் 27 கேன்சல் பண்ணால் 1/9. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 1/9. 1/9ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் 1/9 வந்ததா? அப்டேட் பண்ணுங்கள். ஒன் பை 9 வந்துச்சுங்களா? சூப்பர்ப்பா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. 1/1 + tan square theta + 1/1 + cot square theta. ஸோ இது வந்து எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டாவுடைய வேல்யூ நம்ம 45 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. தீட்டா 45ன்னு எடுத்தால் என்ன வருது 1/1 + tan 45 என்ன 1, அப்போ 1² அப்படின்னு வருங்க. ப்ளஸ் 1/cot 45 உடைய வேல்யூ 1 தான், அப்போ 1/1². அப்போ இது சிம்பிளை பண்ண என்ன வருது 1/1² வந்து 1 தான், 1 + 1 2 ப்ளஸ் 1/1 + 1 2 தான். அப்போ ஆஃபையும் ஆட் பண்ண என்ன வருது 1 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்ன 1. ஸோ இங்கே தீட்டாவுடைய வேல்யூ நீங்கள் 45 எடுத்துக்கிட்டீங்க. tan 45 உடைய வேல்யூவும் 1 தான், cot 45க்கான வேல்யூவும் 1 தான். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. நீங்கள் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். சிம்பிளை பண்ணால் லாஸ்ட்டாக 1 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி 1. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 15 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். 1 + cot square theta × 1 - cot square theta. ஸோ இந்த கொஷனுக்கு என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் கொஷனில் என்ன பண்ணீங்களோ அதே பண்ணுங்கள். தீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரி அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை தீட்டாவுடைய வேல்யூ 45 டிகிரி அப்படின்னு இருந்தால் ஸோ என்ன வரும் cot 45 வந்து 1 தான், அப்போ 1 + 1² × 1 - cos square 45. cos 45 உடைய வேல்யூ என்ன 1/√2. 1/√2க்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ சிம்பிளை பண்ண என்ன வருது இங்கே 2 × 1 - 1/2. அப்போது 1ல் அரை போச்சுன்னா அரை தான், 2 × 1/2. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 1. ஸோ 1 அப்படின்னு வந்ததுங்களா? அப்டேட் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ எல்லாருக்கும் 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சுங்களா? ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். இந்த செஷன் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 16 கவனிங்க. 1 + tan square a / 1 + secant a. ஸோ இது வந்து நம்ம எப்படி சிம்பிளை பண்ணலாம்? முதல்ல tan square a அப்படின்னா என்ன? tan square a that is equal to secant square a - 1. ஸோ tan square a that is equal to secant square a - 1. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan இருக்கக்கூடிய இடத்துல 1 + secant square a - 1 divided by 1 + secant a. ஸோ is equal to 1 +. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு இங்கே 1 இருக்குல்ல, இது வந்து ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? இது வந்து a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? a² - b². இதுக்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b யா? a + b × a - b. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்கள். secant a - 1 × secant a + 1 divided by 1 + secant a. ஸோ என்ன வருது? ஃபைனலாக சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இந்த +1 - 1 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு secant a அப்படிங்கிறது மட்டும் ரிசல்ட்டாக வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா secant a வந்துச்சுங்களா? செக் பண்ணுங்கள். secant a அப்படிங்கிற ரிசல்ட் வந்ததுங்களா? ஸோ எல்லாருக்கும் secant a அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ 14க்கு வந்து எல்சிஎம் எடுக்கலையா? எல்சிஎம் எல்லாம் எடுக்க வேண்டாம்ப்பா. ஸோ டேரெக்டாக இந்த ஆங்கிள் 45க்கான வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
ஸோ டேரெக்டாக ஆங்கிள் 45க்கான வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 14th சம்முக்கு எல்சிஎம் எல்லாம் வேண்டாம். இங்கே tan ஸ்கொயர் 45 டிகிரி, காட் ஸ்கொயர் 45 டிகிரி. காட் ஸ்கொயர் 45 என்ன 1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த இடத்துலையும் 1 ஸ்கொயர்னு வரும். அப்போ 1/1 + 1 ஸ்கொயர் 1/1 + 1 ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். சந்தோஷ். ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. கொஸ்டின் நம்பர் 15 முடிச்சிட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 முடிச்சிட்டோம். 17th பார்க்கலாம். சாரி 19th. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. கவனிங்க. x is equal to a cos theta plus b sin theta அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. y is equal to a sin theta plus ப்ளஸ் இல்லை இங்கே மைனஸ் b cos theta. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் என்னென்னா இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணணும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கமும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இங்கே x ஸ்கொயர் y ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதனால் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், y ஸ்கொயர் இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும். a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab sin theta cos theta இந்த மாதிரி வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab sin theta cos theta வரும். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதனால் ஆட் பண்ணுமா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ இது ரெண்டு கட் ஆகிடுமா, ரெண்டு கட் ஆகிடும். ரெண்டுத்தில் a ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டேன். a ஸ்கொயர் வெளில எடுத்துகிட்டு இங்கே ரெண்டுத்தில் b ஸ்கொயர் இருக்குது. அப்போது b ஸ்கொயரும் வெளில எடுத்துட்டேன். உள்ளே இருக்கிறத நான் ஆட் பண்ண போகிறேன். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா, cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ ரெண்டுத்தில் b ஸ்கொயர் காமனாக இருந்துச்சு, வெளில எடுத்துட்டோமா. அதே மாதிரி sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு ஃபைனலாக என்ன வருது பாருங்கள். இதுக்கான வேல்யூ என்ன வரும் 1, இதுக்கான வேல்யூ என்ன 1. ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா. அப்டேட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சுதாப்பா. எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கவனிங்க. 20th சம்மா. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இது வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். sin theta இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 5, ஹைபோடெனஸ் வந்து 13. ஸோ அப்போது sin theta அப்படின்னா என்ன, பெர்பெண்டிகுலர் பை ஹைபோடெனஸா. அப்போது பெர்பெண்டிகுலர் வந்து 5, ஹைபோடெனஸ் வந்து 13. அப்போ பேஸ் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ கவனிங்க. ஸோ அப்போ என்ன வரும் 5 ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் சைட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். பித்தாஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் வந்து 25. அப்போ 25 அந்த சைடில் கொண்டு போனது 169 25 சப்ட்ராக்ட் பண்ணால் 144 வரும். 144க்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தானே வரும். பேஸோடைய வேல்யூ 12 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பேஸ் வந்து என்ன 12. ஸோ அப்போது நமக்கு இதை வச்சுக்கிட்டு இங்கே என்ன இருக்குது, காஸ் திட்டா இருக்குது, இங்கே சீக்கன் திட்டா இருக்குது. அதுக்கான வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் திட்டாக்கான வேல்யூ என்ன வரும். காஸ் திட்டானா பேஸ் பை ஹைபோடெனஸ் கரெக்டுங்களா. பேஸ் பை ஹைபோடெனஸ் அப்படின்னா 12/13. அதே சீக்கன் அப்படின்னா என்ன, காஸ் திட்டாவுடைய தலைகிரி. அப்போ என்ன வரும் 13/12 அப்படின்னு வரும். ஸோ அப்படியே இதனுடைய தலைகிரி. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு வந்து இப்போ கொஸ்டினில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 1/1 ப்ளஸ் 12/13 ஹோல் கியூப் ப்ளஸ் 1/1 ப்ளஸ் 13/12 ஹோல் கியூப். ஸோ இப்போ 13 கியூப் தெரியணும், 12 கியூப் தெரியணும். இந்த ரெண்டு நம்பருக்கான கியூப் தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 12 கியூப் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 12 கியூப் வந்து 1728. 1/1 ப்ளஸ் 1728 டிவைட் பை 13 கியூப் வந்து என்ன வருது 2197 ப்ளஸ் 1/1 ப்ளஸ் 2197 டிவைட் பை 1728
ஸோ இது சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. 1 × 2197 + 1728 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1728 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 1 / 3925 / 2197 + 1 / 3925 / 1728. ஸோ சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன ஃப்ராக்ஷன் தலைகீழ மாறுமா? ஸோ ஃப்ராக்ஷன் வந்து தலைகீழ மாறும். ஸோ தலைகீழ மாறினா என்ன வருது பாருங்கள். 2197 / 3925 + 1728 / 3925. ஸோ இப்போ டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நியூமரேட்டரை. 3925 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் 3925 தான் வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வரும். ஃபைனலாக ஆன்சர் வில் பி 1. ஸோ இது புரிஞ்சுதுங்களா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவியாக இருக்குன்னு திங்க் பண்ணாதீங்க. ஸோ இந்த க்யூப் வேல்யூ 12 அண்டு 13க்கான க்யூப் தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. சேம் கொஷனுக்கு வந்து அனதர் மெத்தட் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 12 க்யூப் 13 க்யூப் தெரியாமலும் சால்வ் பண்ண முடியும் நம்மளால். இதுக்கான வேல்யூஸ் எதுவுமே தெரியாமல் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கவனிங்க. ஸோ என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஈக்குவேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஸ்டின் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1/1 + cos cube theta + 1/1 + secant theta. secant cube இருக்கு இல்லையா? secant cube அப்படின்னு நான் எப்படி எழுதிக்கலாம்? 1/cos cube அப்படின்னு எழுதலாமா? 1/cos cube theta இந்த மாதிரி எழுதிக்கலாம். 1/cos that is equal to secant. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஃபைனலாக 1/1 + cos cube theta அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றினா cos cube theta + 1 1/cos cube theta + 1 / cos cube theta அப்படின்னு வரும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றினா அடுத்த ஸ்டெப் என்ன வருது? 1/1 + cos cube theta அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து தலைகீழ மாறும். இந்த ஃப்ராக்ஷன் தலைகீழ மாறினா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். தலைகீழ மாறிச்சுன்னா cos cube theta / 1 + cos cube theta. இந்த 1 நான் முன்னாடி கூட எழுதிக்கலாம், முன்னாடி பின்னாடி மாற்றி எழுதிக்கலாம் என் விருப்பத்தை அந்த மாதிரி. ஸோ cos cube theta. ஸோ இப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண வந்து 1 + cos cube theta நியூமரேட்டர். டினாமினேட்டரும் அதே தான் இருக்குது சேமாக 1 + cos cube theta. ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் என்ன வரும்? 1 அப்படின்னு வந்துடும். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு, ஆன்சர் என்ன வருது? 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு 12 க்யூப் 13 க்யூப் தெரியாமலும் இந்த கொஷின் வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு வயலில் இந்த வந்து கொஷின் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் ஓகே 20 கொஷின் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 20 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சுது. அண்டு டிஎன்பிசி குரூப் 2க்கான பேட்ச் வந்து February 20th வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வேளை நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான கூப்பன் கோட் வந்து Y207. இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணலாம். எங்கே போய்ட்டு பை பண்ணுறதுன்னா ada247 வெப்சைட் போயிடுங்க. ada247.com இந்த வெப்சைட் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இந்த கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பை நவுக்கு முன்னாடி இந்த கூப்பன் கோடு கேட்கும். இந்த கூப்பன் கோடு வந்து Y207 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டு குரூப் 4க்கான பேட்ச் வந்து இன்னொரு 2 or 3 டேஸில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஒரு வேளை நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஸோ இண்டிவிஜுவல் பேட்சஸ் வேணுங்கிறவங்க இங்கே இண்டிவிஜுவல் பேட்சஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த பேட்சில் எது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான கூப்பன் கோடு வந்து Y207. இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு பை பண்ணுங்கள். யூ வில் கெட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த கூப்பன் கோடு எதுக்குன்னா டிஸ்கவுண்ட்டுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு NTPCக்கான மெமரி பேஸ்டு கொஷின் பேப்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ NTPC 5th phase எழுதுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு, அதாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேக் வந்து பை பண்ணிட்டு ஒன்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ. என்னோட இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த செஷனில் நாளைக்கு மீட் பண்ணலாம். திருப்பதியில் எக்ஸாம் சென்டருக்கு எப்படி போகணுன்னு கேட்குறீங்களா? ஸோ திருப்பதியில் தான் எனக்கும் சென்டர் போட்டிருந்தாங்கப்பா. எப்படின்னா நான் என்னோடய ஏரியா வந்து திருப்பத்தூர். ஸோ திருப்பத்தூர்லேருந்து நான் எப்படி போயிட்டேன் அப்படின்னா வெள்ளூர் போயிட்டேன். திருப்பத்தூர் டு வெள்ளூர். ஸோ
நான் எப்படி எக்ஸாம் எழுத போனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். திருப்பத்தூர் டு வெள்ளூர் போயிட்டேன். வெள்ளூரில் நிறைய பஸ் இருக்குது திருப்பதிக்கு, ஓகேங்களா. வெள்ளூர்லேருந்து திருப்பதி போயிட்டேன். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட். திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த கண்டக்டர் டிரைவரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து கண்டக்டர் டிரைவர்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க, டிசிஎஸ் அயான் டிஜிட்டல் எப்படி போகணும். அயான் டிஜிட்டல் எனக்கு இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க, ஜூ பக்கத்தில், ஜூ பார்க் பக்கத்தில் வந்து ஒரு சென்டர் இருந்தது. ஸோ அந்த சென்டருக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட தமிழ்லேயே கேளுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தமிழ் தெரியும் மேக்ஸிமம். திருப்பதியில் வந்து அதிகப்படியான பீப்புளுக்கு வந்து தமிழ் தெரியும். அதனால் தமிழ்லே பேசுங்க, பிரச்சனை இல்லை. அங்கே போய்ட்டு கேட்டவொடனே பஸ் வந்து சொல்லுவாங்க. சில பஸ்ஸெல்லாம் வந்து அந்த சென்டருக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ பஸ் சொல்லுவாங்க, அந்த பஸ்ஸில் போகலாம். ஆர்எல்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு, திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு ஷேர் ஆட்டோ அவைலபிளாக இருக்குது. ஷேர் ஆட்டோ பிடிச்சும் நீங்கள் போகலாம், ஓகேங்களா. ஸோ இதான் ரூட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ கைஸ். எஸ்எஸ் டிஜிட்டல் வந்து ஜூக்கு முன்னாடியே, அதாவது என்ன சொல்கிறது, லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து இங்கே ஜூ இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டிசிஎஸ் அயான் டிஜிட்டல், ஓகேங்களா. இதுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே வந்து எஸ்எஸ் டிஜிட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது முன்னாடியே வந்துடும், கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். இங்கே போகிற ரூட்டில் தான், சேம் ரூட்டு தான், ரூட்டெல்லாம் ஒரே ரூட் தான். ஒரே ரூட்டில் வந்து இது கொஞ்சம் முன்னாடி வரும், இது கொஞ்சம் தள்ளி இருக்குது. டிஜிட்டல் அயான் டிசிஎஸ் அயான் டிஜிட்டல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, லெஃப்ட் சைடில் வரும். போகும்போது இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, ஓகேங்களா. ஓகேப்பா, தேங்க்யூ. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. தேங்க்யூ ஆல்.